ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேன் ஸ்டுடியோ. இன்றைக்கி வந்து தக் லைஃப் கமல் சார் உலகநாயகன், ஆண்டவர், விண்வெளி நாயகன் என்ன வேணால் சொல்லாரு. உலகநாயகன் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு. இதில் போஸ்டருமே உலகநாயகன் போடலை. சரி, அவர் வந்து உலகநாயகன் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் என்றைக்குமே ஒரு ஆண்டவராக எங்களுக்கு திகழ்வார். சினிமா துறையிலும் சரி, கலைத்துறையிலும் சரி, எல்லாத்துலேயுமே. இன்றைக்கி தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. சிம்பு சாரு, த்ரிஷா மேம், பல பட்டாளமும் உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மெயின் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு 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 குரூப்பாக ஒரு படம், ஒரு பெரிய பெரிய ஸ்டார், ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஒரு ஆக்டர், ஒரு லெஜெண்டான மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹோல்சேலாக இன்னைக்கு வரப்போகுது ட்ரெய்லரு. இதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி என்ன இருக்குன்னு சொல்லி பேசுவோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ரெடி? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. என்னடா இது? நீ காப்பாத்துருவன். யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவேன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நான் ஒண்ணு, கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16 போடு. சரி, கணக்கு புள்ள. ஆமா, 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அமரம் பார்த்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. விஷயம் இந்த பேர் ஆயிட்டாங்க. பவர் நம்ம வீடு தேடி வராது. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். போடு. தலைவன், இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? தரம் செதுக்கி வச்சிருக்காப்புல தலைவர். என்ன சொல்றது? மணிரத்னம் சார் இந்த மாதிரி கேங்ஸ் ஒரு படம் பண்ணுவார். ஆனால் அது ஒரு வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரினர் லொக்கேஷனாக இருக்குது. நான் வந்து சிம்பு சாரும் கமல் சாரும் வந்து ஏதோ நெருங்கிய சொந்தம் பார்த்தா 2 பேரும் எனிமையாக வந்து நிற்கிறாங்க. ஒருவேளை அப்பம் பையன் உள்ள போராட்டமாக இருக்குமோ அப்படின்னு தெரில. பயங்கரமாக இருக்குது ஷார்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் சார் வைக்கிற ஷார்ட்லாம் பயங்கர அழகாக இருக்குது. அது நீட்டாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பையன் வந்து எக்ஸாம் எழுத எப்படி இருக்கும் பேப்பர் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை கொடுக்காரு மணிரத்னம் சார். ஏன்னா லெஜெண்ட் அப்படி தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே இசையில் ஏஆர் சார் பிரிச்சு மீறாரு. அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா கமல் சார், இங்கே எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு எஃபெக்ட், என்ன நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆனஸ்டாக சொல்லணும்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குது. இது என்ன சொல்கிறது, லோகேஷ் கனகராஜ் அந்த டச்சில் போயிட்டு வர மாதிரி. ஆனால் இவரோட பேட்டர்ன் வேறு மாதிரி தான் இருக்கும், சார் பேட்டர்னு இருந்தாலுமே அது ஒரு டச்சு தெரியுது. சாயில் அது வந்து டேபிள் ஏறி சார் நின்றுட்டு பேசுகிறது, அது பயங்கரமாக இருக்குது. இவங்க த்ரிஷா மேம் வந்து நான் வந்து இவங்களுக்கு தான் பார்த்தேன் பேர் நினச்சேன். ஆனால் கமல் சார்ட்டையுமே ஒரு மாதிரியா அது ஒன்று நெருக்கமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு தெரியல. நாசர் சார் பயங்கரமாக உள்ளே இருக்கார். நிறைய ஆக்டர்ஸ், சின்ன ஆக்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க பார்க்குறதுக்கு. பேரில் டக்கு ஞாபகத்து வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ஒரு கமல் சாருக்கு விக்ரம் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு, இது பார்க்கறதுக்கு ஓகே இது ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை மாதிரி தான் இது. தக் லைஃப் வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்க போகிறது இல்லை. ஜூன் 5 படம் வரட்டும்.
படத்தை பார்த்து அதை பற்றி பேசுவோம். பாட்டு வந்து நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு பாட்டு. 2வது பாட்டுலாம் உள்ளே இருக்குன்னு தெரியல. அந்த விண்வெளி நாயகன் பாட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அது வந்துன்னா அது கேட்க செம்மையாக இருக்குது. இடையில இன்னொரு பிட்டு கூட ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு பிட்டு ஒன்று போட்டார் ரஹ்மான் சார். தரமாக இருக்குது. லெஜெண்ட் தான் போல. நம்ம இன்றைக்கி 1000 பேர் அனிருத்து ஜிவி கிவி இப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு லெஜெண்ட்னா லெஜெண்ட் தான். இசையில் தனித்துவமாக தெரியுறாங்க. இளையராஜாவும் சரி ரஹ்மான் சாரும் சரி. தனித்துவம்னா தனித்துவம். ரெண்டுத்துக்கும் ஒட்டே ஓட்டாது அப்படி நிற்பாங்க 2 பேரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னா என்னோடய மொபைல் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து பண்ண முடியல, அதை அப்லோட் பண்ண முடியல. வருத்தப்படாதீங்க. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை முழுசாக கொடுங்க. இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.